ஹலோ விவஸ்னு யத்னா சமையலில் கருவாடு வாழைக்காய் பொரிச்சு வச்சுக்கிறேன். வாழைக்காய் இந்த வாழைக்காயும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முதல் கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு சுடாகி வேற அப்புறம் அதுக்குள்ள வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு சூடாக்குறேன். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த டைமில் இந்த கருவாட்டை போடுறேன். கருவாட்டை போட்டு நல்லா ரெண்டு கருவி கொஞ்சம் சூடாகி வேற இப்போ கொஞ்சம் உப்பு கூட பார்த்து போடலாம். கருவாடு எங்கள் அதுக்குள்ள ஏற்கனவே உப்பு தண்ணி இருக்குதானே கொஞ்சம் உப்பை இப்போ போடலாம். உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் மூன்று கலந்து மிளகாய்த்தூள் போடலாம். அது மூன்று கலந்து மிளகாய்த்தூளும் போட்டுட்டு இந்த மஞ்சத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு இது இப்படியே நல்லா புரட்டி விட்டுட்டு இதுக்குள்ளே நீ புளியையும் விடணும். கருவாட்டு கறிக்கு நல்லா புளி விடணும். இப்போ புளியையும் விட்டுட்டு இந்த கப்பால் 3/4 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இப்போ இந்த நேரம் தேங்காய் பாலையும் விடுகிறேன். தேங்காய் பால் விட்டுட்டு இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிறோம் தானே இது வாழைக்காயை இந்த கணக்காக பொரிச்சு வச்சுக்கிறேன். அதை இனி இதுக்குள்ள போடலாம். போட்டுட்டு நல்லா சேர்த்து இன்னும் நல்லா கொதித்து வறுத்து மட்டும் விடணும். நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் வத்த வேணும். ரெண்டாவது கருவாடு நல்லா அவிய வேணும். இந்த பெரிய துண்டாக கிடக்கிறதால நல்லா அவிய வேணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ கருவாட்டு கறி ரெடி ஆகுது. இந்த கறி சோறு புட்டு இடியப்பம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.